பாரத தேசத்தில் தனி முத்திரை பதித்து வாழ்ந்த பல மகான்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். எல்லா மகான்களுடைய நோக்கம் வாழ்க்கை முறை பக்தி சார்ந்ததாக இருந்தாலுமே இவர்கள் வாழ்க்கை அனுபவங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்கும். எவ்வளவோ நம்ம பாடல்களை கேட்டாலும், தியாகராஜர் கிருதி கேட்டாலும் சரி, ஷியாமா சாஸ்திரிகளோட கிருதி கேட்டாலும் சரி, அன்னமையா கிருதி கேட்டாலும் சரி, எல்லாம் பாடல் தான். ஆனால் ஒவ்வொருத்தர் அந்த இறைவனை அடைவதற்கு உண்டான வழி காட்டுறாங்க இல்லையா? அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எல்லா மகான்களும் பக்தி செலுத்தினவர்கள் தான். ஆனால் அந்த பக்தியை எப்படி செலுத்தினாங்க, எப்படி இறைவனை கொண்டாடினாங்க, அதான் வித்தியாசமானது. இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற ஹரதத்தரும் அப்படி தான். ஹரதத்தர் அப்படின்னு பேர். கும்பகோணத்துக்கு பக்கத்தில் கஞ்சனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. நவகிரக திருத்தலங்கள்னு சொல்லுவோம். கும்பகோணத்தை சுற்றி நவகிரக திருத்தலங்கள் இல்லையா? ஞாயிறுக்கு சூரியனார் கோவில், திங்கள் சந்திர பகவானுக்கு திங்களூர், திருவையாருக்கு பக்கத்தில் இருக்கிற திங்களூர், செவ்வாய் அங்காரகனுக்கு வைத்தீஸ்வரன் கோவில், புத பகவான் திருவெண்காடு திருத்தலம், வியாழ பகவான் பிரகஸ்பதி ஆலங்குடி திருத்தலம், வெள்ளி சுக்கிர பகவான். அதற்கான தலம்தான் கஞ்சனூர். அதுக்கடுத்து சனி பகவானுக்கு திருநள்ளாறு. இந்த சுக்கிர பகவானுக்கு உகந்த திருத்தலமாக இந்த கஞ்சனூர் நவகிரக திருத்தலங்களில் ஒரு தலமாக போற்றப்படுகிறது. இங்கே இருக்கிற இறைவன் அக்னீஸ்வரர் அப்படின்னு பேர், அம்பாள் பேர் கற்பகாம்பிகைன்னு பேர் கஞ்சனூரில். இந்த கஞ்சனூர் திருத்தலத்தில் தான் ஹரதத்தர் வாழ்ந்து வந்தார். பெரிய சிவனடியார். ஆரம்ப காலத்தில் வைணவராக இருந்து சிவனுடைய அருள் பெற்று சிவனடியாராக மாறினார். இந்த ஆலயத்தில் தை மாதம் வசந்த பஞ்சமி உற்சவம் தான் இவருடைய சித்தி அடைந்த நாளாக போற்றப்படுகிறது. தை மாதம் வசந்த பஞ்சமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவருடைய குரு பூஜைன்னு சொல்லுவோம் இல்லையா? அன்னைக்கு இவருடைய அந்த தினமானது வெகு சிறப்பாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த கஞ்சனூர் ஆலயத்தில் இவருடைய உற்சவர் திருமேனி காணப்படுகிறது. யாருக்கு? ஹரதத்தருக்கு. அவருடைய மனைவி, இவர்களுடைய 3 திருக்குமாரர்கள். உற்சவர் திருமேனி கோவிலில் இருக்கு. புறப்பாடும் போது இந்த விக்கிரகங்கள் வலம் வரும். ஒரு மனிதன் இறைநிலையை அடைய வேண்டுமென்றால், முக்தி அடைய வேண்டுமென்றால் என்ன பண்ணுவான்? ஒரு மனுஷன் இறந்த பிறகு உடம்பை எரிப்போம், ஆன்மா இறைவன் கிட்ட போடும், கைலாயத்துக்கு போடும், நம்ம கைலாயத்தில் இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம இல்லையா? ஒரு மனுஷன் இறந்து போகிறான்னு வச்சுங்களேன், என்ன பண்ணோம்? உடம்பை கொண்டு போய் எரிப்பாங்க. அதான வழக்கம், உடம்பை எரிப்பாங்க. ஆனால் ஸ்தூல உடம்போடு அப்படியே கைலாசம் போனவங்க இருக்காங்களா? இந்த உடம்போடு வைகுந்தம் போனவங்க இருக்காங்களா? இருக்காங்க. அவங்களெல்லாம் எரிக்கல, பகவானே கூட்டிட்டு போடுவார். துக்காராம் பண்டரிபுரத்து மகன் துக்காராம வைகுந்தத்தில் இருக்கிற பகவான் தனது தூதர்கள் அனுப்பி அவர் அப்படியே கூட்டிட்டு வாப்பா, உடம்போடு போனார் வைகுந்தம். அதுபோல இந்த ஹரதத்தரும் தனது உடலோட கைலாசுக்கு போனார், குடும்பத்தோட, பக்தர்களோட. அந்த பாக்கியம் பாருங்க, ஞானசம்பந்தருக்கு கிடைச்சது பார்த்தீங்களா? திருநள்ளூர் பெருமணத்தில் ஞானசம்பந்தரது திருமணத்தின் போது எல்லாருக்கும் கைலாச பதவி பகவான் கொடுத்து அழைத்து கொண்டார் அல்லவா? அதுபோல இந்த ஹரதத்தரையும் பகவான் கூப்பிட்டுக்கிறார். எப்படி கூப்பிட்டுக்கிறார்? மனைவியோடு, குழந்தைகளோடு, பக்தர்களோடு, நீ வாப்பா கைலாசத்துக்கு, நான் ஒரு புஷ்பக விமானத்தை அனுப்புகிறேன். அதில் வானு ஹரதத்தர் குடும்பத்தை, பக்தர்களை பகவான் அழைத்து கொண்டார். இப்பேற்பட்ட சிறப்புக்குரியவர் ஹரதத்தர். சிவநாமத்தை சதா ஜபித்து கொண்டே இருப்பார். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா, கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் தட்சிணாமூர்த்தி சந்நிதிக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு சதா சிவநாமத்தை ஜபிப்பார்.
அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தவர் ஹரதத்தர். சதாசிவநாமம். இந்த கிராமத்தில் தேவசர்மா அப்படின்னு ஒரு அந்தனர் வாழ்ந்து வந்தார். தேவசர்மான்னு பேர். அவர் என்ன பண்ணுறார், ஒரு நாளைக்கு வேலை செய்கிறார். இந்த பசுக்களுக்கெல்லாம் உணவு போடுறது இதெல்லாம் அவருடைய முக்கியமான பணி. அவருக்கு இந்த கன்று இருக்கு பார்த்தீங்களா, பசுவினுடைய கன்று, பசுங்கன்று, அந்த புல்லெல்லாம் எடுத்து பசுக்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிற போது ஒரு பெரிய புல்லு கட்டு கீழே இருக்கிற ஒரு பசுங்கன்றின் மீது விழுந்து, புல்லுக்கட்டுங்கிறது ஒரு கைப்பிடி புல்லாம் வெயிட்டுக்கு இருக்காது, இடம் இருக்காது, பெரிய இடம் இருக்காது. ஒரு பெரிய புல்லுக்கட்டுங்கிறது வெயிட்டு, இடம் அதிகமாக இருக்கும். மேலே ஏறி அந்த புல்லுக்கட்டை போடுகிற போது ஒரு பசுங்கன்றின் மீது விழுந்துடுச்சு. ஒரு குழந்தை அதனால் எவ்வளவு தூக்க முடியும்னா ஒரு டம்ளரை தூக்கலாம். ஒரு சொம்பை கொடுத்து குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த சொம்பை தூக்குறது குழந்தை கஷ்டப்படும். இந்த குழந்தையோட எடைக்கு அது என்ன உண்டோ அதைத்தான் தூக்க முடியும். ஒரு பசுங்கன்று சின்ன குட்டி அது மேலே ஒரு பெரிய புல்லுக்கட்டு விழுந்தோடனே அது செத்து போச்சு. பசுங்கன்று செத்து போச்சு. எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? ஒரு பசுவை நம்ம அடிக்கவே கூடாதுன்னு சொல்லுவோம், சாஸ்திரம் சொல்லுவோம். பசுவை நம்ம அடிக்கக்கூடாது. பசுங்கிறது கோமாதா நம்ம சொல்லுவோம். கோமாதா ஒரு தெய்வத்தினுடைய சுரூபமாக நாம் பசுவை வணங்குகிறோம். இதை கொன்னுட்டதுனால இந்த விஷயம் மெல்ல பரவி அந்த கஞ்சனூரில் இருக்கிற அத்தனை பேருமே மிகப்பெரிய பாவத்தை செஞ்சுட்ட, மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுட்ட, இதற்கு உனக்கு பரிகாரமே கிடையாது, உனக்கு உண்டான தண்டனையை கொடுக்கணும். ஊர்க்காரங்க அத்தனை பேரும் தேவசர்மாவுக்கு எதிராக திரள்கிறார்கள். உண்மைதானே? ஒரு பாவத்தை பண்ணிட்டோம் அப்படின்னா என்னத்தான் பிராயச்சித்தம் இருக்கு அப்படின்னாலும் பாவம் தானே இல்லையா? பாவம் தானே. நம்ம வீட்டிலேயே கோபத்தில் நம்ம பையனையோ பொண்ணையோ அடிச்சிடுறோம். ஏதோ சொல்கிறத கேட்கலையா, சரியாக படிக்கலையா, ஏதோ ஒரு காரணத்தினால பிள்ளைன்னு கோபத்தில் ஒன்று அடிச்சிடுறோம். சில வீடுகளில் உண்டு. அந்த கோபத்தில் அடித்தாலுமே நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு யோசிச்சு பாருங்கள், என்னடா நம்ம குழந்தைய நம்மளே அடித்தோமா? எவ்வளோ பெரிய முட்டாளாக நான் இருந்திருக்கேன், ஏன் என் புத்தி அப்படி போச்சு? நம்ம யோசிக்கிறோம். இப்போ தேவசர்மா தெரிஞ்சு செய்யலை. இந்த பசுங்கன்றை கொல்லணும், இந்த புல்லுக்கட்டை மேலே போட்டு கொல்லணும்னு பண்ணலை. அந்த புல்லுக்கட்டை எங்கேயோ இறக்கியிருக்கார். அது தவறுதலாக இந்த பசுங்கன்றின் மீது விழுந்துடுத்து. ஜனங்கள் அத்தனை பேரும் தனக்கு எதிராக திரள்வதை பார்த்தவுடனே அவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தேவசர்மாவுக்கு இந்த பசுங்கன்றினுடைய உரிமையாளர் யார் அப்படின்னு பார்த்தா ஹரதத்தர். அவருடைய வீட்டில் இருக்கிற குட்டி அது, அவர் வீட்டில் இருக்கிறது. என்ன பண்ணுறார், நேராக ஹரதத்தர்கிட்டே போயிட்டு நம்ம விஷயத்தை சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். ஏன்னா அவரோட வீட்டு கண்ணுக்குட்டியது. நம்ம செஞ்ச காரியமும் தோஷமானது, தோஷமுள்ள காரியம் அது. அந்த பசுங்கன்றினுடைய இறப்புக்கு நாம் காரணமாகி இருக்கக்கூடாது. ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு, எனது அறியாமையினால் நடந்து போச்சு. அவர்கிட்ட போய் ஒரு மன்னிப்பை கேட்டுடலாம். நீங்கள் என்ன தண்டனை கொடுக்கிறீங்களோ நான் அதை எடுத்துக்கிறேன். இந்த தவறுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன், எனக்கு எது வேணாலும் கொடுங்க அப்படின்னு தீர்மானித்து தேவசர்மா ஹரதத்தர் வீட்டுக்கு போகிறார். ஊரில் அத்தனை பேரும் எதிர்க்கிறாங்க. உனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும், உன்னை சும்மா விடக்கூடாது, ஒரு பசுங்கன்றுக்கு மிகப்பெரிய அநீதி அழைச்சுட்ட அப்படின்னு ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் அவருக்கு தண்டனை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் இந்த பசுங்கன்றினுடைய உரிமையாளர் வீட்டுக்கு போய் நம்ம மன்னிப்பு கேட்டு அவர் கொடுக்குற தண்டனையை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு புறப்பட்டு தேவசர்மா ஹரதத்தர் வீட்டுக்கு வர்றார். அவருடைய வீட்டுக்குள்ளே நுழைகிற போது இந்த வாசல் நிலைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த நிலையை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில்
பல வீடுகளில் உயரம் குறைவாகத்தான் இருக்கும் அந்த நிலை. இன்றைக்கி நம்ம பெருசாக வைக்கிறோம். இன்றைக்கி நிலை பெருசாக வைக்கிறோம். நிலை பல வீடுகளில் பார்த்திங்கன்னா கிராமத்தில் உயரம் குறைவாக இருக்கும். ஏன் காரணம் தெரியுமா? ஒரு வீட்டுக்குள்ளே நாம் செல்கிற போது தலை தாழ்ந்து உள்ளே போகணும், நிமிர்ந்து போகக்கூடாது. எந்த ஒரு காரியம் செய்தாலுமே தலை குனிஞ்சு நம்ம செய்யணும். ஒருத்தர் நமக்கு மரியாதை பண்ணுறார், ஒரு சால்வை போடுறார், ஒரு மாலை போடுறாருன்னா போடு அப்படி நிற்கக்கூடாது, இப்படி ஏற்றுக்கணும், தலை குனிஞ்சு ஏற்றுக்கணும். வாழ்க்கையில் முன்னுக்கு வருபவர்கள், சாதனை செய்பவர்கள், தலை குனிந்து பல நிகழ்வுகளை நடத்துபவர்கள். எதுக்குமே தலை குனிஞ்சு தான் இருப்பாங்க. நிமிர்ந்து அதிகாரத்தோட ஒரு செருக்கோட காணப்பட மாட்டார்கள். ஒரு வீட்டுக்குள்ளே வரும்போதே அந்த குணம் நமக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் அந்த காலத்தில் வீட்டு நிலையை உயரம் குறைவாக அமைத்தார்கள். இன்றைக்கி பாருங்கள், எந்த வீட்டில் அப்படி இருக்கு? எல்லாம் உயரம் 6 அடி வைக்கிறாங்க. நம்ம தலை குனியறதுக்கான சந்தர்ப்பமே கிடையாது. அதான் எல்லாம் தலை நிமிர்ந்து அகங்காரத்தோடு செருக்கோடு எல்லாருமே அப்படி தான் தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த காலத்தில். இப்படி தலை குனிஞ்சு உள்ளே போகிற போது, இவருடைய வீட்டுக்குள்ளே நுழைகிற போது தேவசர்மா தலை இடிச்சுடுறது. ஒரே ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கார். ஒரு பசுங்கன்ற கொண்டுட்டோமே, ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நமக்கு எதிர்ப்பாக காணப்படுகிறார்களே, இந்த ஹரதத்தர் நமக்கு என்ன சொல்லுவாரோ எது செய்வாரோ அவர் கொடுக்குற தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, இப்படியெல்லாம் நினச்சி போனதுனால, ஏதோ கவனத்தில் இருந்ததுனால அந்த நிலவாசல் தலையில் இடிச்சிட்டார். இடித்த உடனே சிவசிவா அப்படிங்கிற ஏன்னா கீழே விழுந்தோம் அப்படின்னா, ஏதோ தடுமாறி கீழே விழுந்தோம் அப்படின்னா நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? ஐயோ அப்படிம்போம். அந்த வார்த்தையை ஐயோவே சொல்லக்கூடாது. ஐயோங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாது. சிவசிவா, ராம ராம, கடவுள் நாமத்தை சொல்லணும். கிருஷ்ண கிருஷ்ணா, கடவுள் நாமத்தை சொல்லணும். அப்போ தான் எந்த விதமான உபத்திரவமும் இல்லாமல் கடவுள் நம்மை காப்பாற்றுவார் இல்லையா? ஐயோங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது. அதுக்கு அந்த ஐயோவே வேறு, அந்த கேரக்டரே வேறு. நம்ம என்ன சொல்லணும்? சிவசிவா, ராமராமா இதான் சொல்லணும். தேவசர்மா என்ன சொல்கிறார்? சிவசிவா அப்படிங்கிறார். சிவசிவான்னு சொல்லிட்டு உள்ள நுழைகிறார். ஹரதத்தர் அவரை வரவேற்கிறார். அவருக்கு விஷயம் தெரியாது, பசுங்கன்ற விஷயம் தெரியாது. உள்ள நுழைகிறார் தேவசர்மா. வாங்க, என்ன விஷயம்? இது போல ஒரு மிகப்பெரிய ஒரு பாவத்திற்கு நான் ஆளாகிவிட்டேன், மிகப்பெரிய பாவத்தை நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற என்ன விஷயங்கிறார் சொல்கிறார். இது போல் ஒரு பசுங்கன்று மேலே ஒரு புல்லுக்கட்டு விழுந்து அந்த பசுங்கன்று இறப்பதற்கு நான் காரணமாகிவிட்டேன். இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் எனக்கு தண்டனை தரத்துக்கு தயாராக இருக்காங்க. இந்த பசுங்கன்றுடைய உரிமையாளர் நீங்கள் தான். அதனால் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு நீங்கள் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்காக உங்கள் வீடு தேடி நான் வந்திருக்கேன். இந்த பாவம் போகணுன்னா நீங்கள் கொடுக்குற தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், தாராளமாக என்ன வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் தேவசர்மா. ஹரதத்தர் என்ன சொல்கிறார்? உங்கள் பாவமெல்லாம் போயாச்சு, பசுங்கன்ற கொன்னேன்னு சொன்னீங்களே, பாவமே போயாச்சு அப்படிங்கிறார். எப்படி சொல்கிறார்? என்னடா அது, எப்படி பாவம் போகும்? இப்போ தானே பாவத்தை பண்ணினேன், அந்த பாவம் போவதற்கு நான் பிராயச்சித்தமே பண்ணலையே, நான் எந்த பிராயச்சித்தமும் பண்ணலையே. அந்த பாவம் செய்த உணர்வுடன் தானே நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தண்டனை கொடுக்கணும், அந்த பாவம் போகணும்னு நான் சுற்றிட்டுருக்கேன். அதுக்குள்ளே எப்படி பாவம் போகும்? இந்த பாவம் போச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, எப்படி அப்படின்னு ஹரதத்தர்கிட்ட கேட்குறார். ஹரதத்தர் சொல்கிறார், இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைகிற போது நிலவாசலில் உங்கள் தலை இடித்து நீங்கள் சிவசிவா அப்படின்னு சொன்னீங்களே, அந்த சிவசிவான்னு 2 தடவை சொன்னதில் முதல்ல சிவான்னு சொன்ன போது அந்த பசுங்கன்றை கொலை செய்த பாவம் போய்விட்டது. சிவான்னு சொன்னாலே ஒரு பசுங்கன்றை ஒருவன் அறியாமல் கொலை செய்திருந்தாலுமே அந்த பாவம் அகன்று விடுவதாக ஹரதத்தர் சொல்றார். அது பாவம் போயாச்சு.
ரெண்டாவது சிவான்னு சொன்னீங்களே, சிவசிவான்னு சொன்னீங்களே, அந்த ரெண்டாவது சொன்ன சிவாவினால உங்களுக்கு கைலாய பதவி ஊர்ஜிதமாயிற்று. நீங்கள் சித்தியான பிறகு உங்களுக்கு கைலாயத்தில் வசிக்கக்கூடிய பேரு கிடைக்கும். அடுத்து பிறப்பு என்பது உங்களுக்கு கிடையாது. ஹரதத்தர் சொல்கிறார். இப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. சிவசிவாங்கிற நாமத்தை சொன்னால் எந்த அளவுக்கு பலன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எத்தனையோ சிவனடியார்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். சிவநாமத்தை சொல்றதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி பலரும் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு பசுங்கன்றுக்கு ஒரு இடையூறு நம்ம விளைவிச்சோனாலே மிகப்பெரிய தோஷம், மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய பாவம் அது. ஏன்னா பசு தெய்வத்தின் சுரூபமாக வணங்கப்படுகிறது. அந்த பசுங்கன்றையே தெரியாம கொன்னுட்டாலுமே சிவா அப்படின்னு சிவநாமத்தை சொன்னா அந்த தோஷம் போயிடுமா. ரெண்டாவதா சொன்ன சிவநாமத்தினால அவருக்கு கைலாய பதவியாம். அவர் ஆச்சரியப்படுகிறார். தேவசர்மா சுவாமி, அப்படியா சொல்றீங்க? எனது பாவம் போயாயிற்றா? எனக்கு கைலாய பதவி ஊர்ஜிதமாயிற்றா? ஆனால் இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் எனக்கு தண்டனை கொடுக்கணும், என்னை உயிரோடு விடக்கூடாது, ஒரு பசுங்கன்றையே கொன்னுட்டான் இந்த ஆசாமின்னு எல்லாரும் எனக்கு எதிராக கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் கொடுக்கிற தண்டனையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. அதற்கு முன்னாடி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் தண்டனையை ஏற்றுக்கணும்னு தானே நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். என்ன சுவாமி நீங்கள் சொல்கிறது? என்னுடைய பாவம் போயாயிற்றா அப்படின்னு கேட்குறார் தேவசர்மா. ஹரதத்தர் சொல்கிறார், ஆமாப்பா, அதுதான் சிவநாமத்தினுடைய சக்தி. நீ தெரியாமல் செஞ்சுட்ட. நீ தெரிஞ்சு இந்த கொலையை பண்ணலை. இந்த பசுங்கன்ற கொல்லணும்னு நீ பண்ணலை. நீ நல்ல காரியத்திற்காக இந்த பசுக்களுக்கு உணவிட வேண்டும்ங்கிறதுக்காக இந்த புல்லுக்கட்டை நீ எடுத்திருக்க. இது தவறுதலாக விழுந்து அந்த கன்றுக்குட்டியானது இறந்து விட்டது. நீ சிவான்னு சொன்ன காரணத்தினால உனது பாவம் விலக்கப்பட்டு விட்டது. ரெண்டாவது சொன்ன சிவாவுக்கு மோட்சம் உறுதியாகி விட்டது, கவலைப்படாத அப்படிங்கிற. இதுக்குள்ள ஊர்க்காரங்க அத்தனை பேரும் ஹரதத்தர் வீட்டு வாசலுக்கு வந்துட்டாங்க. இவரை எங்கன்னு தேடுறாங்க. தேவசர்மாவை தண்டனை கொடுக்கணும், தண்டனை கொடுக்கணும், விட்டுடக்கூடாது அப்படின்னு எல்லா இடத்துலையும் தேடி கடைசியாக இங்கே தான் ஐக்கியமாகி இருக்கார், இந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்கன்னு தகவல் தெரிஞ்சு இந்த வீட்டு வாசலுக்கே வந்துட்டாங்க. அத்தனை பேரும் கூடி நிற்கிறார்கள். வாசலில் நின்று கோஷமிடுகிறார்கள். ஓய் தேவசர்மா, வா வெளியே, உனக்கு நாங்கள் தண்டனை வழங்க வேண்டும். ஒரு பசுங்கன்றை கொன்று விட்டாய், அறியாத பசுங்கன்று, ஏதும் அறியாத கன்று. அந்த பசுங்கன்றுக்கு மிகப்பெரிய பாவத்தை இழைத்து விட்டாய். உன்னை சும்மா விடக்கூடாது, உனக்கான தண்டனையை கொடுத்தே ஆகணும், மரியாதையை வெளியில வா அப்படிங்கிறாங்க. என்ன பண்றார்? ஹரதத்தர் வெளியில போற, தேவசர்மா உள்ள இருக்க சொல்ற. ஏன்னா கூட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, யாரான்னு பார்த்து அவர் மேலே ஏதான ஒரு கல் எடுத்து எறிஞ்சு அவருக்கு ஏதான ஒரு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சி அது கொஞ்சம் தீவிரமாக போச்சுன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹரதத்தர் வெளியில் வர. வெளியில் வந்து அங்கே இருக்கிற அத்தனைவர்கிட்டையும் பேசுகிறார். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஒரு பாவத்தை அழிச்சிட்டார், ஒரு பாவத்தை அழிச்சிட்டார். ஆனால் என்னோட வீட்டுக்குள்ளே வருகிற போது சிவசிவான்னு இந்த வாசலில் நிலக்கதவு இடித்ததுனால 2 தடவை சிவநாமத்தை சொன்னார், அதனால் அவருடைய பாவம் போயாச்சு அப்படின்னு ஹரதத்தர் சொல்கிறார். ஊர்க்காரர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொண்டார்களா? வெளியே இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கல. நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அவருக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறார் ஹரதத்தர்? இந்த இடத்துல சொல்கிறார், வேண்டுமானால் ஒன்று செய்யலாம். இந்த ஆலயத்திலே எங்கள் அக்னீஸ்வரர் கோவிலில் ஒரு கல் நந்தி காணப்படுகிறது. ஒரு நந்தி இருக்கு, எல்லா சிவன் கோவிலையும் நந்தி இருக்கும், பிரதோஷ உற்சவம் கொண்டாடுவோம். இந்த கஞ்சனூரில் இருக்கிற நந்தீஸ்வரர் அத்தனை விசேஷம்
கேளுங்க, இந்த ஆலயத்தில் இருக்கிற கல் நந்திக்கு எந்த புல்கட்டை தவறுதலாக விழுந்து அந்த பசுங்கன்று இறந்ததோ அந்த புல்லுக்கட்டை இவர் கையில் கொடுப்போம். யார்? தேவசர்மா கையில் கொடுப்போம். அந்த கல் நந்திக்கு சாப்பிட கொடுக்கட்டும். இந்த புல்லு சாப்பிட கொடுக்கட்டும். அந்த கல் நந்தி இந்த புல்லை சாப்பிட்டு விட்டால் இவரை பகவான் மன்னிச்சுட்டார்னு ஏற்றுக்கிறீங்களா? தேவசர்மாவை கடவுளே மன்னிச்சிட்டார், அந்த புள்ளையே கல் நந்தி சாப்பிட்டுடுச்சு அப்படின்னா இவர் தோஷம் எல்லாம் போயாச்சு அப்படின்னு ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு ஹரதத்தர் கேட்குறார். எல்லாரும் சிரிக்கிறாங்க. நமக்கே சிரிப்பு தானே வருது. ஒரு கல் நந்தி எங்கேன்னு புல்லு சாப்பிடுமா? சிவன் கோயிலில் இருக்கிற கல் நந்தி இருக்கு இல்லையா, பிரதோஷ நந்தி, அதுக்கிட்ட போய் கொஞ்சம் புல்லை நீங்கள் நம்ம வைப்போம், அருகம்புல்லை மேலே வைப்போம், நைவேத்தியம் வைப்போம். அந்த புல்லை வச்சு புல்லை சாப்பிட்டு இன்னைக்கான்னு பார்த்துருக்கோமா? சாப்பிடுமோ? அந்த வகையெல்லாம் நமக்கு கிடையாது. திருநாரையூரில் நம்பியாண்டார் நம்பி அங்கே இருக்கிற பொல்லா பிள்ளையாருக்கு எல்லாத்தையும் கொடுப்பார். நைவேத்தியம் என்ன பண்ணுறாரோ எல்லாத்தையும் பிள்ளையார் சாப்பிடுவாராம். யான ரூபத்தில் வந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வார். நம்ம படிச்சிருக்கோம். இவர் சொல்கிறார், ஊர் மக்கள் சிரிக்கிறாங்க. அது எப்படியா கல் நந்தி சாப்பிடும்? கல் நந்தி எப்படி புல்லை சாப்பிடும்? என்ன கதை விடுறீர்? அவருக்கு வந்து வக்காலத்து வாங்கிறீங்க, அவரை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஊர்க்காரங்க எதிர்த்து பேசுகிறாங்க. இப்போ ஹரதத்தர் சொல்கிறார், ஒருவேளை அந்த கல் நந்தி இவர் கொடுக்கிற புல்லை சாப்பிட்டுடுத்து அப்படின்னா இவர் அப்பழுக்கற்றவர், எந்த களங்கமும் இல்லாதவர் அப்படின்னு ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்குறாரு. ஊர் மக்கள் அத்தனை பேரும் சரிங்கிறாங்க. சரி, அதையும் தான் பார்த்துடுவோம். அப்படி இவர் கொடுக்குற புல்லை அந்த கல் நந்தி சாப்பிட்டுடுச்சு அப்படின்னா இவர் எந்த விதமான குற்றமும் இல்லாதவர், இவர் தெரியாமல் செய்த தவறை இறைவன் மன்னித்து விட்டார்னு நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்றாங்க. எல்லாரும் வாங்க கோவிலுக்கு. ஹரதத்தர் அந்த தேவசர்மாவை கூப்பிட்டு கோவிலுக்கு போகிறாங்க. ஊர் மக்கள் அத்தனை பேரும் சிவன் கோவிலுக்கு வருகிறார்கள். அந்த கல் நந்திக்கு முன்னால் நிற்கிறார் ஹரதத்தர், தேவசர்மா, ஊர் மக்கள் அத்தனை பேரும் நிற்கிறாங்க. அற்புதமான கல் நந்தி கஞ்சனூர் ஆலயத்தில் நீங்கள் அவசியம் தரிசனம் பண்ணணும். அந்த கல் நந்தி, இந்த கல் நந்தி கதையை கேட்குறீங்க இல்லையா, இதன் பிறகு அந்த ஊருக்கு போய் அந்த ஆலயத்தில் இந்த கல் நந்தியை நீங்கள் வணங்கணும். அந்த நந்திக்கு முன்னால் நின்று கொண்டு ஒரு கைப்பிடி பிள்ளை எடுத்து ஹரதத்தர் இறைவனை மனதுக்குள் தியானித்து விட்டு தேவசர்மாவுக்கு கொடுத்து, அப்பா இந்த புல்லை நந்தி பகவானை, நந்தி தேவரை பிரார்த்தித்தபடி அவருக்கு சாப்பிட கொடு அப்படிங்கிறார். ஒரு ஜீவராசி அப்படின்னா நம்ம கீழே போடலாம், இல்லைன்னா என்ன பண்ணுவோம், கையில் வச்சு சாப்பிட கொடுப்போம். ஒரு கோசாலைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்கிற மாட்டுக்கு நம்ம பழம் கொடுக்கணும், அகத்தீக்கரை கொடுக்கணும், ஏதோ ஒன்று உணவு கொடுக்கணும், நம்ம கையில் வச்சு தான் கொடுப்போம். கீழே போடலாம், அது ஒன்று, கையில் கொடுக்கணும். என்ன சொல்கிறார், நீ இதை கையில் கொடு அப்படிங்கிறார். அந்த கல் நந்தி கிட்ட போகிறார். யார்? தேவசர்மா. பகவானை பிரார்த்தனை பண்ணுறார், நான் தப்பு பண்ணலைன்னா இந்த கல் நந்தி இந்த புல்லை சாப்பிடணும். குரல் உயர்த்தி சொல்கிறார், என்னுடைய தவறு மன்னிக்கப்பட வேண்டிய தவறு, இது நான் அறியாமல் செய்த தவறு அப்படின்னா இந்த புல்லை இந்த கல் நந்தி சாப்பிடட்டும் அப்படின்னு அக்னீஸ்வரரையும் நந்தி தேவரையும் பிரார்த்தித்தபடி அந்த புல்லை நீட்டுகிறார். அடுத்த வினாடி அந்த நந்தி தனது வாயை பிளந்து நாக்கினால் அந்த புல்லை இழுத்து சாப்பிடுகிறது. சாப்பிட்டு முடிக்கிறது, நாக்கு உள்ள போகிறது, கல் நந்தி ஆகிவிட்டது. ஊர் மக்கள் அத்தனை பேரும் பார்க்கிறார்கள், ஆரவாரம் செய்கிறார்கள். தேவசர்மா எந்த விதமான களங்கமும் இல்லாதவர் என்று தீர்மானிக்கிறார். எல்லோரும் ஹரதத்தரை வணங்குகிறார்கள். இன்னைக்கு இந்த ஆலயத்தில் இந்த கல் நந்தி பார்த்தீங்கன்னா நாக்கு தெரியாது. எந்த கோவிலில், சிவன் கோவிலில் நந்தியை பார்த்தாலும் நாக்கு தெரியும், இங்கே நாக்கு உள்ளே இருக்கும். ஏன் உள்ளே இருக்கு? அது பிள்ளை இன்றைக்கும் சாப்பிட்டு கொண்டிருப்பதாக ஐதீகம். அப்பேற்பட்ட மகான் ஹரதத்தர். இந்த மகானை இந்த வேளையில் வணங்குவோம்.